சிட்டி காட்சி நம்ம நவர் சொல்றேன். நான் ஆத்தரிமா உனக்கு வார்பாட்டியான வந்து கேட்டு பாரியா, நான் ஆறுன்னு சொல்லுவாங்க. பிஸ்கோட்டு குழந்தைங்க என்ன பார்த்து சிட்டி காட்சி நான் யாருன்னு தெரியாது பேருது உனக்கு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, கொஞ்சம் தள்ளி போ. இன்னத்துக்கையா? இது ஏன் வண்டி, நான் போகணும். வா வண்டியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. ஆமா, எந்த பக்கம் போற நீ? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, போ அந்த பக்கம். யார் கையில சிரிச்சுக்கிறேன் நீ? You rascal. நீ ராஜாவோட ஃப்ரெண்ட் இல்ல? ராஜாவா? எனக்கு தெரியாது. நான் உன்னை ஹாஸ்பிடல்ல பாத்திருக்கேன். ஹாஸ்பிடலா? எந்த ஹாஸ்பிடல்? என்ன டிராமா போடுறீங்களா? வில்லன் நீ வந்திருக்க, ஹீரோவை தேடுறியா? அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நீங்க ரவுடி வேஷம் போட்டா பயந்துருவேன் நினைச்சீங்களா? நான் கராத்தேல பிளாக் பெல்ட். என்னங்க பொல்லாத பிளாக் பெல்ட்? என்கிட்ட பிளாஸ்டிக்ல இருந்து லெதர் வரைக்கும் பல கடல்ல பெல்ட் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா? என்னமோ உன் தங்கச்சி மாமன் பெரிய கில்லாடி கிழிச்சு விடுவான். கிழிச்சானே, என் பர்ச கிழிச்சானே. ஆமா, இவன் பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். பேய் இவனாரு இல்லைங்க, இவனதான் அறிஞ்சிருச்சு. ஆமா ஏண்டா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் அந்த பைய கழுத்து அந்த பக்கமாவே திருப்பி வச்சிருக்கானே, ஏன்? நான் விசாரிக்கிறேன். ஏன்பா கழுத்துல சுளுக்க? கவலைப்படாத, அம்மா பேட்ட சப்பட்ட சித்தர் களிம்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறேன், தடைய விடுறேன். இப்படி என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்க பொண்ணு கராத்தையால அடிச்ச அடியில ஒரு பக்கமா திரும்பிக்கிச்சு. ஏண்டா ராஜா, உன்னுடைய அடுத்த பிளான் என்ன? மாமா, எனக்கு ஒண்ணுமே தோணல மாமா. அந்த பொண்ணு என்ன கல்லா? வெக்கத்தை விட்டு சொல்றேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க தான் வேற ஏதாவது ஐடியா கொடுக்கணும். பணத்தையும் கொடுத்துட்டு ஐடியாவையும் நான் கொடுக்கணுமா? செத்த பாம்பு அடிக்காதீங்க மாமா. ஏண்டா கோதண்டம், உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? மூளையை போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டேன், ஒன்னும் காணும். பம்பத்தலையா, உனக்கு ஒன்னும் தோணல. சுளுக்கு சுந்தரம், ஏங்க வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம் தெரியாது? என்ன ஒரு அருமையான ஐடியா. நாம எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா யோசிப்போம். ஐயோ, நிறுத்து நிறுத்து, யோசி. வந்துருச்சு ஐடியா? இல்ல, கழுத்து சரியாயிடுச்சு. ஐடியா? அதெல்லாம் சரியா வராதுப்பா. மூதேவி, வந்துருச்சு ஐடியா? ஒண்ணும் வரல. ஏன் சிரிச்ச? கோதண்டம், கீதாவுடைய குணாதிசயங்களை அலசுவோமா? அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கேர்ள். அவளுக்கு நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதுதான் கொள்கை. பெரியவங்களுக்கு ரொம்ப பயப்படுவா, தெய்வ பக்தி உள்ளவ. ஆனா இந்த மாடர்ன் பாய்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. கரெக்ட்? அப்சல்யூட்லி. ஜெயிச்சுட்டேன்டா, நான் ஜெயிச்சுட்டேன். கீதா என் கால்ல வந்து விழ போறாடா, என் கால்ல வந்து விழ போறா. என்ன மாமா சஸ்பென்ஸ்ல வைக்கிறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தாட் வந்திருக்குது, அவ்வளவு ஈஸியா உங்ககிட்ட சொல்லிட்டு வேணா? போயிட்டு வந்துடுறேன்டா. இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. செங்கமரா, நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே, கீதம் பாடும் மொழியிலே, நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா பாடுறீங்க. யார் யானி? நீங்க தான் மிஸ்டர் கோதண்டமா? அது நான் இல்ல, அவர் வெளியே போயிருக்கார். நான் அவரை பார்க்கணும். அதுக்கு வெளியே இருந்து குரல் கொடுத்துட்டு அப்புறமா வரணும். இப்படி மேனர்ஸ் இல்லாம அநாகரிகமா உள்ள வந்து நிக்கிறீங்க. பெரிய இடத்துல திடீர்னு உள்ள வரக்கூடாது. உள்ள பலதும் பலவிதமா இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ படிச்சிருந்தால இதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. வெளியே போய் இல்லையா?
என்னையா ஆடு திருண்ண மாதிரி முழிக்கிற? காது கேட்கல? அட வெளிய போய் நில்லு, அட வெளிய போய் நில்லையா, உயிரை வாங்க. வணக்கங்க. யார் நீங்க? மிஸ்டர் கோதண்ண சார் வீடு இதுதானே? எஸ். அவரை பார்க்கணும். நான் தான் கோதண்டம், நல்லா பாத்துக்க. வணக்கம் சார். இட்ஸ் ஆல் ரைட். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அறிவு கட்ட மடையா, இன்னார்கிட்ட தான் இங்கிலீஷ் பேசணும்னு விவசாய கிடையாதா? உண்டு, அதனால தான் பையன் கிட்ட பேசிக்கிட்டு. தட்ஸ் ஆல் ரைட். என்ன வணக்கம் சார். கஞ்சி காய்ச்சி ஊத்த போறீங்களா? அம்மா கீதா, எஸ். கொஞ்சம் இப்படி வரியா? என்னப்பா? இந்த பையன் பேர் ராமகிருஷ்ணன், என் பால்ய சிநேகிதனுடைய மகன். சுச்சீந்திரத்துல இருந்து வர்றான். சின்ன வயசுலயே கோயில் கோலம் பூஜை அது இதுன்னு சுச்சீந்திரத்துல ஒரு வால் வச்ச தெய்வம் இருக்குமே, அது பேர் என்னடா? பால் வச்ச தெய்வம்னா அனுமார். அனுமார் சன்னதிலேயே பழியா கிடக்குறானா. இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இவன் எதிர்காலத்தை நல்ல விதமா அமைச்சு கொடுக்கும்படி என் சிநேகிதர் சிபார்ஸ் லெட்டர் அமைச்சிருக்கான். ஒரு வகையில நமக்கு இவன் தூரத்து உறவு தான். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஏன்பா, படிச்சிருக்கியா? ம். எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்க? எம்எஸ்சி கோல்ட் மெடல். மை காட், ப்ளீஸ் உட்காருங்க. ஏன்பா என்னது? ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்த வசூல் பண்ண போறியா? சர்டிபிகேட் சார். அனுமார் கொடுத்ததா? நான் படிச்சதுக்கு சர்டிபிகேட் சார். அதே கையில வச்சுட்டு இருக்க, கொடுத்துரு. மை காட், நீங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்களே, மார்வெலஸ். ஆமா, நீங்க வேற வேலை எதுக்குமே ட்ரை பண்ணலையா? இல்லைங்க, அடிமையா ஒரு மனுஷன் கிட்ட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல. அதனால ஆஞ்சநேயரே அபயம்னு இருந்துட்டேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஆனா எங்க அப்பாவோட தொந்தரவு தாங்காமலும் எங்க அம்மாவோட கண்ணீரை துடைக்கிறதுக்காகவும் இந்த வேலையில சேர்றதுக்கு அக்செப்ட் பண்ணி வந்திருக்கேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஏமா கீதா, இப்ப இவன் வேலை விஷயமா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. ஏன் சார், சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். திங்கிறதுக்கா? கண்ணாயிரம், அம்மா, அவருக்கு சாப்பாடு போடு. இன்னைக்கு என்ன சமையல்? சிக்கன் குருமா, லெக் பீஸ் ஃப்ரை பண்ணிருக்கேம்மா. சிக்கனை ட்ரை பண்றது, உள்ள போய் ஒரு வெட்டு வெட்டுறது. ராமாஞ்சனேயா, ராமாஞ்சனேயா. ஏன்? நான் பியூர் வெஜிடேரியனுங்க. பட் உன் ஃபேமிலி நான் வெஜிடேரியன் ஆச்சே. நான் ஆஞ்சநேய பக்தன். என்னைக்கு நான் தீட்சை வாங்கிட்டேனோ அன்னில இருந்து நான் பியூர் வெஜிடேரியன் ஆயிட்டேங்க. ஜெய் ஆஞ்சநேயா. அப்ப நீ நித்திய பிரம்மச்சாரியா இருக்கணுமே, கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ எப்படி? இன்னைக்கு வரைக்கும் நித்திய பிரம்மச்சரியா தான் இருக்கேன். பெண்களை பார்க்க மாட்டேன், நினைக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த ஹனுமார் சந்நிதியில சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கண்ணாயிரம், அம்மா, இவர் நம்ம அவுட் ஹவுஸ் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி. சரிம்மா. முதல்ல அவருக்கு சாப்பாடு போடு. சரி. ராமகிருஷ்ணா, எழுந்து போய் சாப்பிடுப்பா. நீங்க எல்லாரும் சாப்பிடாம நான் மட்டும் தனியா எப்படிங்க சாப்பிட முடியும்? நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம், சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அந்த பார்ட்டியில வள்ளிப்பழ பச்சடி போட்டாங்க பாரு, பலாப்பழ பச்சடி போட்டாங்க பாரு, அவ்வளவு டாப்பு. நீ போப்பா, இவன் வாயை திறந்தா ஜந்துக்களா உதிரும். போ. அடடடடா, என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம், ஏதோ ஒரு நடுக்கம் இருக்கத்தானே செய்யும். ஆஞ்சநேயா, உன் பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. எல்லாம் உனக்காக தான். ராமகிருஷ்ணனும் ராஜாவும் ஒரே ஆளுதான்னு கீதா சந்தேகப்பட்டாள்னா அதை தெரிஞ்சுக்க அவ ட்ரை பண்ணுவாளா இல்லையா? நிச்சயமா ட்ரை பண்ணுவா. இந்த விஷயம் நமக்கு தெரியாம இருந்தா வசமா மாட்டிக்குமா இல்லையா? சொல்லேன்டா. ஆமா. அதனால அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்காம நாமே சந்தேகப்படுற மாதிரி செட்டப் பண்ணி நடிச்சா
அவ வாயாலேயே ராமகிருஷ்ண வேற ராஜா வேறன்னு சொல்லிடுவா இல்லையா? அப்புறம் நம்ம கவலையே இல்ல. பாக்குறதுக்கு படு பேக்கு மாதிரி இருந்தாலும் ஓ மூலையும் வேலை செய்யுற பரவாயில்லையே. ஷோ கேஸ்ல ஒண்ணு இல்லைனாலும் கோடவுன்ல நிறைய வச்சிருக்கிறேன். தேங்க்யூ. என்னம்மா பாக்குற? அங்க பாருங்க மாமா, இவ்வளவு காலையில எந்திரிச்சு பூஜை பண்றாரு. நாமெல்லாம் இப்பதான் எந்திரிச்சோம். இவனை பார்த்தா இவன் ஒரு ருத்ராட்ச பூனையா இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மெதுவா பேசுங்க. பூனை பண்ற பூஜையில கரடி விட வேண்டாம், போயிடுவோம். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குது. இத நினைச்சு ராத்திரி பூரா நான் தூங்கல. புழுதரா, நேற்று ராத்திரி இவன் விட்ட கொரட்ட சத்தத்துல நான் தான் தூங்கல. Shut up. இவன் ராமகிருஷ்ணன் இல்ல, ராஜா. What do you mean? சொராமீன் டான்சர் ராஜா. உங்ககிட்ட வாலாட்டி பார்த்தா நடக்கல, அதனால இந்த வேஷத்தோட இந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கிறான். அப்பா, கீதா, ஏன்டா குழந்தைய போட்டு இப்படி குழப்பற? இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்க தங்கின, அப்புறம் என்னையும் பாய புறாண்ட வச்சிருவேன். Shut up. நீ என்னமா சொல்ற? எஸ், அங்கிள் சொல்றதா கரெக்ட். கீதா, இவன் சொல்றத நம்பாத. ராமகிருஷ்ணன் என் ஃப்ரெண்டோட மவன். சிபாரிசு லெட்டர் அனுப்பிச்சது என் ஃப்ரெண்டு தான். கீதா, உலகத்துல ஒருத்தர மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவன் தான் அந்த 7வது மனிதனோ என்னவோ. எஸ், அப்பா சொல்றதா கரெக்ட். ம். இந்த ஆள் ராஜா இல்ல. அந்த ஆள் பார்வை என்ன, ஸ்டைல் என்ன, ஆளை முழுங்குற மாதிரி பாப்பான். பாவம், இவரை நீ ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. இவ்வளவு பக்தியா இருக்காரு. இவரை போய் சந்தேகப்படுறீங்களே? ஓஹோ, என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையோ? நான் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டா? எப்படி? இன்னைக்கே ராஜாவோட டான்ஸுக்கு போவோம். அங்க ராஜா ஆடல, இவன் தான் ராஜா. ஓகே? ஓகேன்னா என்ன தெரியுமா? ஓவரா குழப்பிட்டேங்கிறான். என்ன பூஜை கூடியோட கிளம்பிட்ட கோயிலுக்கா? இல்ல, ரேஷன் கடைக்கு போய் கூடையில கிருஷ்ணாயில் வாங்கிட்டு வரப்போறான். என்ன அசட்டுத்தனமான கல்லிலாம் கட்டுக்கிட்டு? முடுறா வாய முடுறா. தண்டம் கோதண்டம். நீ என்ன சொல்லி வச்ச மாதிரி வர்ற? ஆமா, கோயில் வாசல்ல தான் அர்ச்சனை தட்டெல்லாம் விற்பாங்களே, நீ என்ன வீட்டுல இருந்து செட்டப்பா போற? இது என்ன ஒத்த தேங்காய்? தேங்காய் எங்க இருக்கு? எதுக்கு வாங்கணும்? மத்தெல்லாம் கோயில்ல போய் வாங்கிக்கலாம்னு நம்ம கண்ணாயிரம் கொடுத்தாரு. இந்த பையன் நம்ம கூட வரானா? எங்க சார்? டிஸ்கோ டான்ஸ். ஐ எம் சாரி சார், அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து பழக்கம் இல்ல. வாங்கின டீட்டெயில் என்ன ஆகுது? பிளாக்ல வச்சுட்டா போச்சு. உம்புதி உன்னை விட்டு போவது அல்ப. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வச்சாதீங்க ப்ளீஸ். ஏண்டா அவனை படுத்துற? இப்பவே மணி 6 ஆச்சு. நாம ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போவோம். இவன் எப்படி கோயிலுக்கு போறான்? இவன் அங்க வரதுக்கு சான்ஸ் கிடையாது. நாம வந்த உடனே இவன் எப்ப திரும்பினான்னு விசாரிச்சுட்டா போச்சு. ஓகே, வாட் கன்ஃபியூஷன்? நோ கன்ஃபியூஷன் அங்கிள். டைம் ஆச்சு, புறப்படலாம். அப்ப கோரா கோயிலுக்கு சரிதானே?